இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரணம். டைப் 2 சர்க்கரை நோய் ப்ரீ டயபெட்டிஸில் இதுதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்? கடுமையான கோபத்தோடு இருப்பது. இன்றைக்கி ஒரு 12 வயது குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க, டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு. இந்த குழந்தை வந்த பிறகு உட்காந்து அந்த குழந்தைகிட்ட பேசும்போது, இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுன்னு பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்காங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது இந்த குழந்தை பயங்கரமாக பஸ்ட் ஆகுறா. இதை ஏன் பேசுகிறீங்க, அதை ஏன் பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க. நம்ம இருக்கிறது ஒரு மருத்துவமனை, அப்பா அம்மா தான் நம்மக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த குழந்தை பயங்கரமாக பஸ்ட் ஆனா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வெளியில் அனுப்பிட்டு நான் உட்கார வச்சு, என்ன பாப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி, எதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இப்படி இருக்குது, எதனால் சர்க்கரை நோய் குணமாகாமல் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லும்போது, அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறதும் தூக்கமின்மை அப்படிங்கிறத விட, இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு அவர்கள் போராடி கொண்டிருப்பதற்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக எப்பொழுதுமே மன அழுத்தத்தோடு கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குணம்தான். இன்றைக்கி சிந்தனைகள் குறையும் போது, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் போது ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை விட, கடுமையான கோபத்தோடு கடுமையான எதிர்மறை ஆற்றலோடு நாம் இருக்கக்கூடியதால் வருகின்ற கோபங்கள் மிக மிக அதிகம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.